ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இந்த வீடியோ என்னென்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் ரொம்ப ரொம்ப தப்பு மக்களே. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தப்பாக லவ் பண்ணிக்கிட்டு இன்னும் அதெல்லாம் தப்பு தப்பு. ரொம்படையாக எப்படி இருக்கணும் தெரியுமா? அரேஞ்ச் மேரேஜ் தான். அண்டு அப்பா அம்மா சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, அதையும் மீறி நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ அந்த பையன் குடிகாரனாக இருந்தானா, ஐயோ உன் தலையெழுத்து. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட, குடிகாரங்கிட்ட மாட்டிக்கிட்ட, நீ தான் அனுபவிக்கணும். சரிம்மா, அவன் குடிக்கிறான், நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, அவனை நான் திருத்தணும் அப்படின்னா, என்னாலலாம் முடியாது. குடிகாரங்கிட்ட நீ தான் வந்து மாட்டிக்கிட்ட, நான் ஏன் வந்து மாட்டிக்கணும்? சரி, அப்படியே அவன் குடிச்சு சரியாயிட்டான் அப்படின்னா, அவங்க அப்பயே அப்படி வந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுங்க அப்பயே அந்த பசங்க நல்ல பசங்க அப்படி வந்துடுவாங்க. என்ன அந்த பையன் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தான், அதையும் அந்த பொண்ணு மாற்றிட்டா. சப்போஸ் அவன் குடிச்சு அழிஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கேன், அந்த பொண்ணு போயும் காலை வச்சுது பேர், போய் ஒரு குடிகாரங்கிட்ட மாட்டச்சு பேர். அப்போ அந்த பசங்கன்றவனுங்க குடிக்காமல் நல்ல பையனாக எப்போ இருப்பான்னா அரேஞ்ச் மேரேஜில் தான் இருப்பான். ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற பையன் எவனோ குடிக்க மாட்டான், அந்த பொண்ணுங்களை போட்டு கொடுமையும் படுத்த மாட்டான், ரொம்ப நல்லவனுங்க. போங்கடா டேய், கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்லி உருட்டு உருட்டு உருட்டு. அதெல்லாம் என் தம்பி சொன்னான் நான் கால் பண்ணி பேசும்போது. உருட்டு உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. இங்கே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க தான் குடிக்கிறானுங்களா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சவன் அவனும் குடிக்கிறது இல்லையா? கேட்டால் நீயே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, நீயே தான் சமாளிச்சுக்கணும். விட்டு தள்ளுங்க. ஏங்க போயிட்டு நாலு பேர் உன் புருஷனை கேள்வி கேட்கறதுக்கு அவனை நீ 4 சாத்தனா அவன் கூடயே விட்டுரு போகிறான். இப்போல்லாம் பொண்ணுங்க ரொம்ப தைரியம். அவங்க நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள அடிச்சிடறோம் இல்லையா? அதுவே பெரிய விஷயம். ஜஸ்ட் இது ஃபன்னு. ஆனால் இதில் இருக்கிற அர்த்தம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? குடிக்கிறவனை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. இந்த ஊறுவாய் இருக்கு பாருங்க, ஊறுவாய் உன் புருஷன் நல்லவனாகவே இருந்தாலும் குடிகாரனாக மாற்றிடும். ஸோ அதனால் 4 பேர் என்னென்னா சொல்லிட்டு போகிறானுங்க, குடிகாரனாக இருந்தால் கூட திருத்திடலாம், அந்த நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக திருத்திடலாம். அவனை திருத்ததான் என் வேலை அப்படின்னா அப்புறம் அந்த ஊரில் 4 பேர் இருக்கானுங்க, அவனுங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அதேமாதிரி பசங்க எல்லாருமே கெட்ட பசங்களும் கிடையாதுங்க. உண்மையான அன்புக்காக, மனைவிக்காக, உண்மையாக காதலிச்ச பொண்ணுக்காக மாற்றிக்கிறானுங்க இங்கே அதிக பேர் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் கூட நிறைய மாற்றிருக்காரு. அது லவ் அப்படின்னு மட்டும் கிடையாது, அவங்களோட மெச்சூர்ட் லெவல் வரும்போது சீரியஸாக அவங்க எல்லாத்தையும் மாற்றிப்பாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க லைஃப், இந்த ஒரு மரியாதை. பசங்க வளரும்போது நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அதெல்லாம் அண்டு திருத்துறது தான் என் வேலையான்னு கேட்டால் அது உன் விருப்பம். உன் புருஷனை திருத்த கட்டி போ. ஜஸ்ட் ஃப்ரீ அட்வைஸ்.